ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டதா அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். சாலை விபத்தில் 5 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்த துயரமான சம்பவம். வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருங்க. குவைத்தில் மழைப்பொழிவு தொடர்பான வானிலை ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. நொடிபொழுதில் துரிதமாக செயல்பட்டு பலரது உயிரை காப்பாற்றிய இந்தியருக்கு பாராட்டு. இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக பிரபல வானிலை ஆய்வாளர் ஈசா ரமலான் அவர்கள் குவைத் அரசு டிவிக்கு அளித்த பேட்டியில் கடந்த வியாழக்கிழமை அன்று கூறியுள்ளார். அதுபோல இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு, அதாவது இந்த மாசத்தோட நடுப்பகுதியில் வசந்த காலம் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு வசந்த காலம் மிக நீண்டதாக இருக்கும் என்றும், குறிப்பாக பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த வெயில் காலங்களில் தேவையில்லாம அனாவசியமா எங்க வெளியில போய் நிற்காதீங்க. குவைத்தில் வெயில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இங்கே இருந்து வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு தெரியும். இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். கடந்த புதன்கிழமை அன்னைக்கு குவைத்தில் நடந்த கார் விபத்து ஒன்றில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சாத் அப்துல்லா பகுதிக்கு எதிரே உள்ள 6வது சுற்று சாலையில் 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் சிக்கிய வாகனங்களில் ஒன்று பயங்கரமாக தீப்பிடித்தது என்று அல் தஹ்ரீர் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுபோல உயிரிழந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை அதிகாரிகள் உடனடியாக வெளியிடவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனால இங்க இருந்து வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம ஆளுங்க அதிவேகமாக வாகனங்களை இயக்காம மெதுவாகவே போங்க. இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நடந்த சம்பவத்தோட வீடியோ கடந்த தினம் முதல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல பிரபல சமூக வலைதள பக்கங்களில் வைரலாக பரவி வருகிறது. சவுதி அரேபியாவின் கமீஸ் முசைத்தின் பணிபுரியும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முபஷீர் என்பவர் மதீனாவுல ஓட்டுநர் இல்லாமல் கட்டுப்பாட்டை இழந்து சென்று கொண்டிருந்த ஒரு உம்ரா பேருந்துல புகுந்து அதை நிறுத்தி அசாதாரணமான தைரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதனால அருகில் இருந்த பாதசாரிகள் செல்லக்கூடிய வாகனங்களை கடுமையான விபத்தில் இருந்து அவர் காப்பாத்திருக்கிறாரு. எந்தவித அச்சமும் இல்லாம தன்னோட உயிரை கூட பத்தி கவலைப்படாம சரியான நேரத்துல பேருந்துக்குள்ளே பாய்ந்து அதை கட்டுப்படுத்திய முபஷீருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப கடைசி தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் விரைவில் மீண்டும் செயல்பட தொடங்கும் என்றும் இதற்கான பணிகள் முன்னேறி வருவதாகவும் குவைத்தோட விமான போக்குவரத்து அதிகாரிகள் தினசரி நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிட்டதாக பல சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் ஒன்று உலாவி வருவதை தொடர்ந்து குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் திறப்பதற்கான அனுமதிகள் இதுவரைக்கும் வழங்கப்படணும்னு பொதுமக்கள் அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்பணும்னு நம்பகமற்ற இணைய செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்றும் குவைத்தோட பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான அல் ராஸ்கி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால ஏர்போர்ட் திறந்துட்டாங்க, அதுக்கு உண்டான பணிகள்லாம் வேகமாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யா பரவக்கூடிய இந்த தகவல்களை இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க நம்பாதீங்க. அது போல இது மாதிரியான பொய்யான செய்திகள் வர்றதெல்லாம் ஷேர் செய்யாதீங்க. அரசாங்கத்தால் வெளியிடக்கூடிய செய்திகளை மட்டும் நம்புங்க. மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.